என்று கேட்டார். பின்னர் கவிஞன் நடந்தார். சிக்கன் சென்ற பின் கவிஞன் மீண்டும் ரத்னவதியை பிடித்துக் கொண்டு வீரக்கட்டப்படையின் உச்சியை நோக்கி சென்றார். வா, இப்போது இந்த வாரை கூட்டிற்கு செல்லலாம் என்று சொன்னார். ரத்னவதி எதிர்த்து போராடவில்லை. அவள் ஒரு பலவீனமான பெண்ணை போல கவிஞனின் கைகளில் தனது மூழ்கடித்தார். கொண்டார். அவர்கள் இருவரும் வீரக்கட்டமலையின் உச்சியை நோக்கி செல்ல சலாமும் மகோபாவும் வாழ்வுரியை கூட்டிக் கொண்டு அவர்களை பின்தொடர்ந்தனர். வீரக்கட்டமலையின் உச்சிகள் பல கல்வெட்டுகள் இருந்தன. உச்சியை நெருங்க அவை மேலும் ஆபத்தானதாக தெரிந்தன. மகோபா வாழ்வுரியை முன்னால் தள்ளினார். வாழ்வுரி முன்னால் செல்ல அவனுக்கு பின்னால் கவிஞனும் மற்றவர்களும் வந்தனர். ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் அது முதலில் வாழ்வுரியை தாக்கும். பின்னர் கவிஞன் தன்னுடைய விண்வெளி சக்தியை பயன்படுத்தி அந்த ஆபத்தை காண்பார். வானூர்தி ஒவ்வொரு முறை கல்வெட்டால் உருவாக்கும் சக்தியால் தாக்கப்படும் போது வேதனையில் தந்தைக் கொண்டே இருந்தார். கண்டிப்பாக உன்னை நான் சாகடிப்பேன் என்று கத்திக்கொண்டு வானூர்தி மேலே சென்றார். வானூர்தியை சாட்டை போல தடிமனான மின்னல்கள் தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருந்தனர். அவர்கள் சிறிது நேரத்தில் கருப்பு நிறமாக மாறினர். அப்போது எபிசோட் 1409 நீரும் நெருப்பும். வானூர்தி முன்னால் செல்ல கவிஞனின் பொருள் பின்னால் சென்று கொண்டிருந்தனர். மின்னல்கள் வானூர்தி மீது மழையை போல விழுந்து கொண்டே இருந்தன. இருப்பினும் அவர் தெய்வீக விருட்சத்தில் தன்னை கொண்ட தன்னுடைய உறுதியான உடலால் அதை தாங்கிக் கொண்டிருந்தார். மகோபா வானூர்தியை பார்த்து என்ன சிறுவை அழைத்துக் கொண்டு முன்னோக்கி நடந்தார். வாங்க வேண்டும் என்று தன்னுடைய மனதிற்குள் அவன் கூறிக்கொண்டார். தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளான வானூர்தி ஒரு வழியாக கவிஞனையும் மற்றவர்களையும் வீரக்கட்ட மலையின் உச்சிக்கு அழைத்துச் சென்றார். அப்போது படுகாயம் அடைந்த வானூர்தி நனைந்து விழுந்தார். வீரக்கட்ட மலையின் மறுபுறம்தான் வாரகத்தூர் இருந்தது. வாரகத்தூடு ஒரு பறவை கூட்டின் அமைப்பை போலவே இருந்தன. இருப்பினும் அது 25,000 அடிக்கு மேல் நீளமாக இருந்ததால் அதை ஒரு பிரம்மாண்ட பறவை கூடி என்று வரையறுக்கலாம். அவர்கள் கண்முன் 7 வண்ண தாவர கொடிகள் நிறைந்திருந்தன. அந்த கொடிகளுக்கு மத்தியில் அரண்மனைகள் நிறைந்திருந்தன. அரண்மனை சுவர்கள் முழுக்க கொடிகளால் பரவி அது பல நாட்கள் யாரும் காலடி எடுத்து வைத்திராத ஒரு பகுதியாக அதை காட்டினார். வானதி திசை சுற்றி புனித அறை இருந்தன. அது விரைவாக சுழன்று ஒரு பெரிய சுழலை உருவாக்கினர். வீரக்கட்ட மலைகள் ஒரு அழிக்கும் சக்தி இருப்பதை அவர்களால் உணர முடிந்தனர். வானகத்திற்கு வெளியே ஆட்களுக்கும் 2 கடல்கள் இருந்தன. அது நடைமுறையில் 2 பெருங்கடல்களைப் போல தெரிந்தன. அவற்றில் ஒன்று கரிஞ்சிவப்பு நிறமாகவும் மற்றொன்று நீலமாகவும் காட்சியளித்தன. கரிஞ்சிவப்பு கடல் எரியும் நெருப்பாலானது. நீலக்கடல் 1000 ஆண்டு குளிர்கால நீரால் உருவானது. ஒரு பகுதி கடுமையான வெப்பமாகவும் மற்றொரு பகுதி கடுமையான குளிராகவும் இருந்தன. இரண்டையும்